அந்தனர் நூற்கும் அறத்திற்கும் ஆதியாய் நின்றது மன்னவன் கோல் என்று எழுதுகிறார். அந்தணர்கள் என்றால் அறவோர்கள் என்று பொருள். அந்தணர் என்போர் அறவோர். 30வது குறள்ல நமக்கு தெளிவுபடுத்துவார். பண்பாளர்கள், சான்றோர்கள், நூல் அறிந்தவர்கள், அதற்காகவே தன்னை அவர்கள் ஈகம் செய்தவர்கள், அர்ப்பணித்து ஒன்றை கற்பவர்கள், இப்படிப்பட்டவர்கள் அந்தணர் என்போர் அறவோர் என்று அதுக்கு அழகான ஒரு பொருளை தந்திருப்பார். அப்படி அந்தணர் நூற்கும் அறத்திற்கும் என்று எழுதுகிறார். அவர்கள் உருவாக்கி தந்த அறநூல்கள். அந்தணர் நூற்கும் அறத்திற்கும் ஆதியாய் என்றால் அதற்கு ஒரு நல்ல ஒரு நிலையாக, அடிப்படையாக, அதுக்கு ஒரு பேஸ்மெண்ட் சொல்றோம் பாருங்க. அடிப்படையாக ஆதியாய் அமைவது மன்னவன் கோல். மன்னவன் என்றால் அன்று மன்னவன். செங்கோல் என்றால் நீதிமுறை, வழுவாத நீதிமுறை, அறம் வழுவாத நீதிமுறை அதற்கு சான்றாக அமை. எப்படி இந்த மறைபொருள்கள் என்ன பகருகின்றனவோ, என்ன நுவலுகின்றனவோ, அவற்றையெல்லாம் நடைமுறையாக்கும் மன்னவனுடைய செங்கோல் தான் அதற்கு அடிப்படை. அப்ப ஆதி என்றால் அடிப்படை என்று பொருள் நாம் இங்கு எடுத்துக்கொள்ள வேண்டியது இருக்கிறது. இது ஒவ்வொரு அரசன் ஆள்பவர்களும் நினைவில் கொள்ள வேண்டிய குறள்.